राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो वंशी वट की जय। நம்ம ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்த தேவ், இப்படி இவர்கள் எல்லாரையும் அழகா அனுபவிச்சோம். இந்த மதன் மோகன், கோபிநாதன், கோவிந்த தேவ் எல்லாமே அழகான கோபிகைகள் ரசிக்கும்படியான கிருஷ்ண ரூபல் லாவண்ய மூர்த்திகள். பார்த்தா கிருஷ்ணன் அனுபவிக்கணும். அதாவது எனக்கு கூட 2-3 பேர் ஃபோன் பண்ணி சொன்னா, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, குருஜி இந்த ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன், ராதா கோவிந்த தேவ் 3 பேர் ஃபோட்டோ சேர்த்து போடுங்க பார்க்கணும் அப்படின்னு. 3 பேர் சேர்த்து பார்த்தா கிருஷ்ணனை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, திருவடியிலிருந்து இடுப்பு வரைக்கும் அப்படி பார்க்கணும், நல்லா ரசிச்சு அனுபவிச்சு. அதுக்கப்புறமா இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் கோபிநாதன், அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் திருமுக மண்டலம், பாதாதி கேசம். அப்படிதான் நம்ம பெரியாழ்வார் கூட ரொம்ப அழகா பாசுரம் சொல்லியிருக்க, பாதாதி கேசம் அப்படின்னு. அது கோபிகைகள் அப்படி அனுபவிச்சிருக்கா. நீங்க ஒரு விஷயத்தை ரசிக்க 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 அதனுடைய ஒவ்வொரு அழகும் அப்படியே கண்ணுக்குள்ள வந்து நிற்கும். அதுவும் கண்ணனும் அழகன், சாதாரண அழகனா குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழி எழு கமலப்பூ அழகர். நீங்க பாலகிருஷ்ணா நீங்க ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்தாலும் அழகன். ஒரு ஃப்ரெண்டா, அவனை ஒரு ஃப்ரெண்டா சகாவா பார்த்தா அப்படியும் அழகன். ருக்மிணி சத்யபாமா அந்த மாதிரி பாரியையா இருந்து பார்த்தா அதுவும் ஒரு அழகு. சில பேர்லாம் கிருஷ்ணனுடைய தாசர்களாக தங்களை பாவிச்சுப்பார்கள், அப்படி பார்த்தாலும் அழகு. நாரத மகரிஷி கிருஷ்ணதாசன் அந்த பாவத்துல தான் துவாரகையில போய் கண்ணனுடையதான அழகான ரூபலாவண்யத்தையும் அவன் குடும்பம் நடத்துற அழகையும் ரசிச்சு பார்த்தார். அது ஒரு அழகு. கோபிகைகள் மாதிரி நின்றால் அழகு, நடந்தால் அழகு, சிரித்தால் அழகு, பேசினால் அழகு, உட்கார்ந்தால் அழகு, சாப்பிடுதல் அழகு. அதான் அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், அசிதம் மதுரம். அதான் அந்த மதுரம் அப்படின்னு. அந்த அழகு, அந்த அழகை அப்படி ரசிக்கிறார்கள். அந்த அழகை அனுபவிப்பதற்காக ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அதிக பேர் நான் பார்த்துருக்கேன். வயசெல்லாம் முக்கியமே இல்லை, ரங்கராஜன் அழகை பார்த்து மயங்கிறதுக்கு எத்தனை வயசான பாட்டி. ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் புறப்பாடுன்னு நம்பெருமாளுக்கு இப்படி பார்த்துட்டு வச்ச கண் வாங்காம, முன்னிலும் பின்பழகிய பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. அத்தனை அழகான ஒரு மூர்த்தி. அப்ப அந்த ரூப லாவண்யம் அதி விசேஷம். கேட்டா
அது பார்த்துட்டே இருக்கலாம், ரசிச்சுட்டே இருக்கலாம். இந்த 3 மூர்த்தியும் இவ்வளவு அழகுன்னா உத்தரை எவ்வளவு அழகா கண்ணனை ரசிச்சிருப்பான். அந்த ரசிச்ச அனுபவத்தை அவள் சொல்ல அப்படி வந்த மூர்த்திகள் தான் மதன்மோகன், கோபிநாதன், கோவிந்த தேவன். ஓகேவா? சில பேர் மதன்மோகன், கோவிந்ததே, கோபிநாத் இப்படியும் சொல்றது உண்டு. இது எப்படி இருந்தாலும் சரி, இது 3மே வசதி தான். நீங்க 3 பேரும் ஃபுல்லா பார்த்தா அதுதான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ராதாராணி. ராதாராணினாலே பிரேமஸ்வரூபிணி. நம்ம 3 பேருக்குமே எப்படி ராதா வந்தாள் அப்படின்னு பார்த்தோம். கோபிநாதனுக்கான ராதையும் கோவிந்த தேவுக்கான ராதையும் இல்லையா? அப்ப இவ்வளவு அழகான அந்த கண்ணன் ஸ்ரீமத் பாகவதத்துல நிறைய பக்தர்களுடைய ஃபேவரட் அப்படின்னா ராச பஞ்சாத்தியாயின்னு சொல்லுவாங்க. ராச பஞ்ச அத்தியாயங்கள், ராசக்கிரீடையை பற்றிய 5 அத்தியாயங்கள், அதுதான் ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தசமஸ்கந்தம் அது சொல்லிட்டேன் நான். அதுல எந்த அத்தியாயத்திலிருந்து எந்த அத்தியாயம் வரைக்கும் ராச பஞ்சாத்தியாயி அப்படின்னு சொல்லுங்க. சரியா? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கேட்க ஜாலியா இருக்கு இல்லையா? உங்களுக்கும் ஆனந்தமா அற்புதமா. அதுக்காக தான் கேட்கறது. நீ ஒவ்வொன்றா தேடுறதும் கண்டுபிடிக்கிறதும் சொல்றதும். நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? மாத்ருதேவோ பவ அப்படின்றதுக்கு. பிரசவ வலின்றது கிட்டத்தட்ட 20 எலும்புகள் ஒன்றாக ஒரே சமயத்துல உடைச்சா என்ன வலிக்குமோ அந்த வலியா. எலும்பு உடையறதே வலி. ஓகே, நமக்கெல்லாம் கொஞ்சம் நகம் கிள்ளும்போது ஓரத்தை கொஞ்சம் சதையை பிச்சுட்டா அப்படி ஒரு வலி வலிக்கிறது. சமயத்துல கை விரல் இந்த கதவு இடுக்கல மாட்டின்று ஒரு அழுத்தி ஒரு வலி வலிக்கும். சமயத்துல யாராவது செருப்பு காலை கொண்டு காலை மிதிச்சு விட்டுறாங்கன்னா அப்படி ஒரு வலி வலிக்கும். அப்ப எலும்பு உடைஞ்சா தெரியும். எனக்கு உடஞ்சிருக்கு, அதனால தெரியும். எலும்பு உடஞ்ச வாழையும் பார்த்துருக்க. எனக்கும் காலில் எலும்பு உடஞ்சிருக்கு. எலும்பு என்ன லிகமெண்ட் இயர்னு ஒன்று உண்டு. மேலே அந்த எனக்கு லெஃப்ட் ஷோல்டர்ல ஆக்சிடென்ட்ல அந்த லிகமெண்ட் இயர் ஆயிடுது. அதுவே நல்ல வலி உண்டு. 20 எலும்பு உடையணும்னா அப்ப அந்த வலி இருக்கு இல்லையா ஒரு தாய்க்கு. அதனால்தான் தாயை அவ்வளவு வசதியா கொண்டாடுறோம். அப்ப ஒவ்வொன்னா கேள்வி, நேரி கேட்ட கேள்விக்கு அழகா பதில். இது வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. சரி தப்புன்னு போயிட்டே இருக்கிறத விட இதனால என்னன்னு கண்டுபிடிங்கோ. அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த கண்ணன் அழகாக ராச பஞ்சாத்தியாய் அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? கோபிகைகள்லாம் காத்தியாயனி விரதம் இருந்தார்கள் மார்கழி மாசத்துல. அப்பதான் கண்ணன் அவர்களுக்கு சரத்கால ராத்திரிகள்ல என்னோடு ராசமாடலாம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்கிறான். அந்த ராசலீலாவினுடைய இடத்தை பத்தி தான் நாம் இப்ப அனுபவிக்க போறோம். வம்சி வட் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. பிருந்தாவனத்துல வம்சி அப்படின்னா புல்லாங்குழல், வட் அப்படின்னா வடவிருட்சம், வடபத்திரசாயின்னு சொல்றோம் இல்லையா? வட வம்சி வட்னா புல்லாங்குழல் ஆலமரம். சரி, 2வது கேள்வி, வம்சி அப்படின்ற புல்லாங்குழல், வம்சி புல்லாங்குளுடைய சைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. The size of வம்சி புல்லாங்குழல்
வேணு அதுக்கு ஒரு சைஸ் உண்டு, முரளி அதுக்கு ஒரு சைஸ் உண்டு. நீங்க வம்சி கண்டுபிடிங்க. வம்சீதரா கண்ணையா அப்படின்னு சொல்லுவோம், பாட்டு உண்டு. ஸோ அந்த வம்சி வட், அந்த வம்சி வட், ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ராசக்கிரீடை அப்படின்னு வரும்பொழுது ஒரே ஒரு ராசக்கிரீடையை பத்தி மட்டும்தான் வேதவியாசர் சொல்றார், சுகபிரம்ம மகர்ஷியும் பேசுறார். கர்க சம்ஹிதையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ராசக்கிரீடையை பத்தி வர்ணனை காண கிடைக்கிறது. ஒவ்வொரு மாச பௌர்ணமியிலையும் கண்ணன் ராசம் ஆடினான் அப்படின்றது காண கிடைக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லக்கூடியது ஒரே ஒரு ராசக்கிரீடை. அந்த ராசக்கிரீடை நடந்த இடம்தான் வம்சி வட். கண்ணன் கோபிகைகளுக்கெல்லாம் வரம் அனுகிரகம் பண்ணிட்டான், வாக்கு கொடுத்தான். சரத்கால ராத்திரிகள் அப்படின்னு ரொம்ப அழகா என்னோடு கூடி ஆடலாம் அப்படின்னு சொல்றான். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே 10வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது 27வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான் இல்லையா, அந்த காத்தியாயினி விரதம் இருந்த பொழுது யதாபலா விரஜம் சித்தா மயேமா ரம்ஸ்யதா க்ஷபாஹ யதுத்திஷ்ய யத் உத்திஷ்ய விரதம் இதம் சேருரார்யாச்சனம் சதீஹி. ஜனங்க, பெண்களே கோகுலத்துக்கு போங்க, உங்களுடைய மனோரதம் சித்திச்சாச்சு. அழகாக இமாக்ஷபாக வருகிற சரத்கால ராத்திரிகள்ல என்னோட ஆனந்தமா கிரீட செய்வீர்கள், ராசக்கிரமங்கள். எதை உத்தேசனைய காத்தியாயினி விரதம் பண்ணாலோ அது நடக்கும் அப்படின்னு கண்ணனே அனுகிரகம் பண்ணிட்டான். கண்ணன் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்கு கொடுக்க மாட்டான். மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் நம்ம மாதிரி சாதாரண மனுஷர்கள் எப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுப்போம்ல, அப்படி கொடுக்க மாட்டா. அது முக்கியமா பெரியவாள்லாம் சொல்லுவா, சந்தோஷமா இருக்கும் பொழுது நிதானமா இரு, வாக்கு கொடுக்கும் பொழுது ஜாகிரதையா இருன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்டா சந்தோஷத்தோட நிலையில இருக்க மாட்டோம், கல் குடிச்ச மாதிரி இருப்போம். அப்ப என்ன உளறனாலும் பிரச்சனை தான். அப்ப என்ன வாக்கு கொடுத்தாலும் பண்ணுவோமா தெரியாது, சொல்றது ஈஸி, பண்ணணும் இல்லையா. ஆனா கண்ணன் வாக்கு கொடுத்துட்டான் இல்லையா, கோபிகள்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பெருசா யோசனை. சரத் பூர்ணிமா, பகவான் மாடுகள்லாம் மேய்ச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு அழகா ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிட்டு பகவான் மீண்டும் நந்தகாவிலிருந்து பிருந்தாவனம் வந்தான். அழகா அந்த பகவான் வந்த அழக சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். பகவான் பிதா ராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாஹ வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதஹ. பகவான் தானே சங்கல்பம் பண்ணிண்டான். அழகா தன்னுடைய மாயைய சகாயம் பண்ணிண்டு சரத்ருதுவால மலர்ந்த மல்லிகை புஷ்பங்களுடைய அந்த ராத்திரியை பார்த்து கோபிகைகளோட ராசமாடலாம்னு நினைச்சானாம். பகவான் பிதா ராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாஹ. உத்புல்ல மல்லிகாஹ, அப்படி குப்புன்னு மனம் வருதுன்னு அதுதான் சரத உத்புல்ல மல்லிகாக. சரத்காலத்துல நன்றாக மலர்ந்த மல்லிகை புஷ்பங்கள். வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாசித்தக. அந்த மல்லிகை மனம், அந்த சந்திரன் இதெல்லாம் பார்த்தோன்னா கிருஷ்ணனுக்கு ரைட், இந்த கோபிகைகள்லாம் எனக்காக ஏங்குறா, எனக்காக தவிக்கிறா, சரியான பக்குவத்தில் இருக்கா. சரி, அவர்களுக்கான மனோரதமான
அந்த ராசக்கிரீடையை பண்ணலாம்னு தீர்மானிச்சான். அதாவது நீங்க கண்ணனை வந்து கம்பல் பண்ண முடியாது, கண்ணனை மிரட்ட முடியாது, கண்ணனிடத்துல டிமாண்ட் பண்ண முடியாது. கண்ணனிடத்துல பிரார்த்திக்கலாம், காத்துருக்கணும். நம்ம மனசுல அழகான பக்குவம் வரும் பொழுது அதை நடத்தி கொடுப்பான். இதுதான் ரகசியம். கிருஷ்ண லீலைகள் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு நான் அவ்வளோ நாவஜமா பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் நீங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது, உரிமை கோர முடியாது. யூ கேன் ஆஸ்க், எல்லாம் கேட்கலாம், வெயிட் பண்ணணும். அதாவது உங்க மனசினுடைய ஸ்திதி உங்களுக்கே பல சந்தர்ப்பங்கள்ல தெரியாது. சமயத்துல பக்குவம் நினைச்சுட்டு இருப்போம், அதுல பக்குவமே இருக்காது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவளாவது கற்பனை பண்ணிப்போம், நான் நல்ல பக்குவத்துல இருக்கேன் அப்படின்னு. பக்குவம்ன்றது நீங்க அதை பத்தி மறந்தே போயிடுவேன், அதை பத்தி யோசிச்சுட்டு போயிட்டு. ஆனா அந்த நம்பிக்கை பெருசா இருக்கும், தானா நடக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்துருங்கோ, அவன் வருவான், தன்னை தருவான் அப்படின்னு காத்திருங்கள். அனுபவத்துல நான் சொல்றேன். நாங்க பாட்டுக்கு நாமஜம் பண்ணிட்டே இருந்தோம், நீங்க பாட்டுக்கு உங்க கடமையை பண்ணிட்டே இருந்தோம், நீங்க பாட்டுக்கு ஸ்ரத்தையோட காத்துட்டு இருந்தோம். அவனுடைய கிருப்பை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அல்டிமேட்டா வரும். உங்களுடைய கனவுகள் கற்பனைகளை தாண்டி அது வரும். புரியுறதா? அதான் நீங்க வந்து இமேஜின்லாம் பண்ணவே முடியாது. உங்களுடைய கனவுகள் கற்பனைகள்ல ஓரளவு நீங்க கண்ணனை பார்த்தேன், நான் சிரிச்சேன், கண்ணன் என்ன வருவான், ஆலிங்கனம் பண்ணுவான், முத்தம் கொடுப்பான், அவ்வளவுதான் யோசிக்க முடியும். அசிமதான் யோசிக்க முடியும். என் தோள் மேல கையை போட்டான், என் பக்கத்துல உட்காந்தான், பேசினான், இவ்வளவுதான் நீங்க கற்பனை பண்ண முடியும். கோபர்களா இருக்கட்டும், கோபிகளா இருக்கட்டும், யசோதையா இருக்கட்டும், நந்தகோபுரா இருக்கட்டும், வசுதேவரா இருக்கட்டும், தேவகியா இருக்கட்டும், உத்தவரா இருக்கட்டும், அக்ரூரரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு லெவல் தான் கற்பனை பண்ண முடியும். அதுக்கு மேல அந்த பியாண்ட் இமேஜினேஷன் லெவல்ல ஒரு அனுகிரகம்ன்றது கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி, நிஜமாவே ஸ்பெஷாலிட்டி. எனக்கு அந்த குருஜி அம்மா கிருப்பையினாலே கிடைச்ச அனுகிரகத்தினாலே சொல்றேன் நான். அந்த அனுபவம்லாம் உங்களால யோசிக்க கூட முடியாது, அத்தனை விசேஷமாக இருக்கும். என்ன சொல்றது, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உலகத்திற்கு அப்பாற்பட்ட. ஸோ கண்ணன் அந்த மாதிரி சங்கல்பம் பண்றான். ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவத்ல சொல்லும்போது சொல்றார், அழகா பகவானுடைய மனசிலிருந்து உண்டான சந்திரன் அந்த கிழக்குல சந்திரோதயம் ஆயிற்றாம். ஜம்முன்னு அந்த சந்திரனை பார்த்தாராம் கிருஷ்ணன். திருஷ்ட்வா குமுத்வந்தம் அகண்ட மண்டலம் ரமானநாபம் நவகுங்குமாருணம் வனம் ச தத் கோமள கோபி ரஞ்சிதம் ஜகௌகலம் வாமதிருஷாம் மனோஹரம். நவ குங்குமாருணம், புதுசா குங்குமம் போல சிவந்தவனும் லக்ஷ்மி தேவியினுடைய திருமுகம் போல பிரகாசிக்க கூடியவன். ரமா நநாபம், அகண்ட மண்டலமாக ஜோரான குமுத புஷ்பங்கள் உடையவனான சந்திரன். அந்த கணங்களோடு அவன் வெளில அப்படி வரும். அந்த அழகான வானம், பிருந்தாவனம் வந்து பகவான் அப்படி மனசுக்குள்ள அவன் லிஸ்ட் வச்சிருக்கான் இல்லையா, எந்தெந்த கோபிகைகளுக்கு அன்றைய தினம் ராசம் அப்படின்னு. அவன் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறதே பாக்கியம். நீங்க எந்த பாவத்துல வேணா இருக்கலாம். நீங்க கிருஷ்ணனை ஃப்ரெண்டா பார்க்கலாம், கிருஷ்ணனை காதலனா பார்க்கலாம், கிருஷ்ணனை குழந்தையா பார்க்கலாம், கிருஷ்ணனை
கணவனா பார்க்கலாம், கிருஷ்ணனை வந்து உங்க எஜமானனா பார்க்கலாம், கிருஷ்ணனை தெய்வமா பார்க்கலாம், நீங்க கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு குருவா பார்க்கலாம். நீங்க எந்த பாவத்துல அவனை பார்க்கிறீங்களோ அந்த பாவத்துல யாரெல்லாம் உண்டோ அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கேன்றது பாக்கியம். அந்த லிஸ்டுக்குள்ள நீங்க போயிடுங்க. தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த லிஸ்டுக்குள்ள போகிறதுக்கான வேலையை மட்டும் பண்ணுங்க. அந்த லிஸ்டுக்குள்ள நீங்க போயாச்சுன்னா கண்ணனுக்கு தெரியும். இப்போ யசோதைக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், பெரியாழ்வார்க்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், தேவகிக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும், நிறைய பேருக்கு உண்டு இல்லையா அந்த மாதிரி. அந்த அனுகிரகம் நீங்க அந்த அனுகிரகம் கிடைக்கணும் கிடைக்கணுன்றத விட இவர்கள் இந்த லிஸ்ட்ல நான் போக என்ன பண்ணணும், யசோதையை பாவம் அடைவதற்கு என்ன செய்யணும், நந்தகோபர் போல கிருஷ்ணானுபவம் அடைவதற்கு என்ன செய்யணும், நீங்க அதுல போக்கஸ் பண்ணணும். எனக்கு நந்தகோபர் மாதிரி அனுபவம் வேணுன்றத விட எனக்கு நந்தகோபர் போல பாவம் வேணும், எனக்கு வந்து லலிதா விசாகா போல அனுபவம் வேணும்ன்றத விட அவர்கள் போல ஒரு பாவம் வேணும். எனக்கு துருவனுடைய அனுபவம்ன்றதை விட துருவனுடைய பாவம், பிரகல்லாதனுடைய நரசிம்ம அனுபவம்ன்றதை விட பிரகல்லாதனுடைய பக்தி பாவம், நாம ஜப பாவம், ஸ்ரத்தையும் நம்பிக்கையோடு கூடிய பாவம். இதுல போக்கஸ் பண்ண 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 அந்த அனுபவங்கள் தானா கிடைச்சிடும் இல்லையா? சிம்பிள் ரைட். இப்போ நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா என்ன பண்ணணும், டிரைவிங் கற்றுக்கணும். இப்போ நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னு ஒரு பக்கம் இருந்தால் அந்த டிரைவிங் ஒழுங்கா கற்றுண்டு அந்த ப்ராப்பரா எட்டு எல்லாம் போட்டால் தானா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும், நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு அங்கே போய் இங்கே போய் இந்த கற்பனையில் உட்கார்ந்துட்டு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல டிரைவிங் கிளாஸ் போகணும், அவள் 5 மணி 6 மணி அவங்களுக்கு என்ன டைம் சூட் ஆகுறதுன்னு பார்க்கணும். அப்போ அவர் சொல்கிறது அந்த ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச், ஏபிசின்னு சொல்லுவாள், அதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும். இட்ஸ் ப்ராசஸ். அதாவது எல்லா விஷயத்துலையுமே அந்த ப்ராசஸில் நீங்கள் கவனம் வைக்கணும். அப்போ ரிசல்ட்டு சூப்பராக வந்தே தீரும். கரெக்ட். அப்படி கண்ணனோட ஹிருதயத்துல லிஸ்ட் ரொம்ப அழகா, வாமதிருஷாம் மனோகரம் ரஞ்சிதம் ஜகௌகலம் வாமதிருஷாம் மனோகரம். பகவான் அழகாக வேணுகானம் பண்ணான். இந்த வேணுகானம் பண்ணான்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் வம்சி வட். அவன் எந்த இடத்துல இருந்து புல்லாங்குழல் வாசிச்சானோ அந்த ஆலமரம் தான் வம்சி வட் அப்படின்னு பேரு. ஸ்ரீ பிருந்தாவனத்துல இடம். மீதி விஷயம் நாளைக்கு. சீக்கிரம் அந்த வம்சி வட் கீழே கொஞ்ச நேரமாவது உட்கார பாக்கியத்தை தெய்வம் உங்களுக்கு தரட்டும். குடும்பத்தோட போய் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். வம்சி வட் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அங்கே போனால் அங்கே நிறைய புல்லாங்குழல் பண்ணி வச்சிருப்பா, குட்டி குட்டியாக வெள்ளி புல்லாங்குழல். நம்ம போனோம்னா நம்ம கையில் வச்சுண்டு அந்த கிருஷ்ணனுக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணலாம். அங்கே ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो वंशी वट की जय. राधे
கிருஷ்ணா.